அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பிரபஞ்ச ரகசியம். ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தால் போதும், உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக சரியாகும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். வழிபாட்டு முறைகள்லையும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, தண்ணீர் மிக முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்த உடனே முதல்ல தண்ணீரில் குளிப்பாட்டுவாங்க. ஒரு மனிதன் இறந்த உடனேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணீரில் குளிப்பாட்டுவாங்க. அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம உடம்புல 3 பங்கு தண்ணீரும் 1 பங்கு தான் உணவும் இருக்கணும். ஆனால் இப்போ அது ஃபுல்லாகவே மாறிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய வருது. 3 பங்கு உணவு எடுத்துக்கிறாங்க, 1 பங்கு தான் தண்ணீர் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு நாள் உங்கள் உணவில் 3 பங்கு தண்ணீரும் 1 பங்கு உணவும் எடுத்து பாருங்கள். அன்று உங்கள் உடம்பே பார்த்தீங்கன்னா கலகலகலன்னு நல்லா இருக்கும். இப்படி தண்ணீருடைய ஒரு சக்தியை நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம சொல்லலாம். கடலில் நீராடினா பாவம் தீரும், பம்பையில் நீராடினா, கார்த்திகையில் போய் பம்பையில் நீராடினா பாவம் தீரும், கங்கையில் போய் நீராடினால் பாவம் தீரும். அது மாதிரி பித்ருதோஷம் இருந்ததுன்னா போய் கடலில் குளிச்சுட்டு வாங்க. அது மாதிரி பவானி கூடுதுறையில் போய் குளிச்சுட்டு வாங்க, முக்கூடலில் குளிச்சுட்டு வாங்க. இதை மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஜாதக ரீதியான தோஷங்கள் இருந்தால் கூட இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீர் ஆற்றலால் தோஷங்களையும் கண்டிப்பாக சரி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா முனிவர்கள்லாம் தவம் செய்வாங்க. முனிவர்களாகட்டும் தேவர்கள் எல்லாருமே நதிக்கரையில் தவம் செஞ்சாங்க. அப்படி தவம் செய்யும் போதுதான் நீர் ஆற்றலால் அவங்களுடைய வலிமை அதிகரிக்கும். இந்த மாதிரி முனிவர்கள்லாம் கையில் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, கமண்டலம்னு சொல்லுவாங்க. அதில் தண்ணீர் வச்சுருப்பாங்க. ஒருத்தருக்கு சாபம் விடுறதுனாலும் சரி அந்த தண்ணீர் எடுத்து தெளிப்பாங்க. ஒருத்தர் வாழ்த்துறதா இருந்தாலும் தண்ணீர் எடுத்து தெளிப்பாங்க. அதோடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சக்தி அந்த நீர் மூலமாக அவங்கள போய் சேரும். இப்போ அவங்கள திட்டுறோம் அப்படின்னா அந்த நீர் மூலியமாக போய் அது அவங்களுக்கு கிட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தரை வாழ்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணீர் மூலியமாக போய் அவங்களுக்கு அது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நீரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தன்மை நீருக்கு இருக்குது. தாய்ப்பாலுக்கு அடுத்து ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னு டாக்டரே சொல்லுவாங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்தது நீங்கள் முதல்ல தண்ணி கொடுங்க, இவ்வளோ தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் இறக்க போகிறார் அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அவங்க அந்த இறக்கும் தருணத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வாயில் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்மளோடு ஒன்று இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா நீர். அப்போ காற்று இல்லையாங்க? காற்றுக்குன்னு தனி ரகசியம் இருக்குது. அதை தனி பதிவு செய்கிறேன். இப்போ நீருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் பற்றியும் நமக்கு தேவையானதை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு உதாரணம் நான் உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த நீரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கண்ணாடி கிளாஸ் கண்டிப்பாக வேணும். இது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தால் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இல்லை அதுக்கு ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. வாங்கி அதில் தண்ணீர் ஊற்றிக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை காலையில் எந்திரிச்சதும் செய்யணும். அதாவது தூக்கத்தில் இருப்பீங்க பாருங்கள், அப்போ செய்யணும். இல்லை நைட்டு நல்லா தூக்கம் வரும் பாருங்கள், அப்போ செய்யணும். ஏன்னா இப்போ தான் நம்ம மனசு பார்த்திங்கன்னா தேவையில்லாத குப்பைகள்லாம் உள்ளே இல்லாமல் இருக்கும். காலையில் நம்மளுக்கு ஒரே எண்ணம் தான் இருக்கும். அப்படியே முழிப்பு தட்டும், அப்படியே தூங்கலாமா இன்னும் கொஞ்சம், தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்காது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தோடனே தூங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர வேறு எந்த எண்ணமும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காது. அப்போ நம்மளுடைய மைண்டு ஒன்று போல் ஒரே இடத்துல நிலையாக இருக்கிற மாதிரி செயல்பாடுகளை நிலையாக வச்சுருக்கும். அந்த நேரத்தில் இதை செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியால் நம்மளுடைய தேவைகள் உடனடியாக பூர்த்தியாகும். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதை தண்ணீர்கிட்ட சொல்லணும், அவ்வளோதான். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தண்ணீரை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். அதுக்காண்டி தண்ணீரை கையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம்லாம் உட்காந்துருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளே உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை சொல்லிடணும். ஏன்னா தண்ணீருடைய நிலை அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலையில் இருக்கும்போதே நம்ம சொல்லிடணும். நம்ம கைக்கு வந்தோடனே தண்ணீர் ஒரு நிலையில் இருக்கும். குறைந்தது 3 நிமிடங்கள் அதோட நிலை மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிமிஷத்துக்குள்ளே உங்கள் பண தேவைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனக்குறைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தண்ணீரை பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் விருட்சத்துக்கு அடியில், ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் கொண்டு போய் இந்த தண்ணீரை ஊற்றிடணும். தொடர்ந்து 48 நாட்கள் காலை அல்லது இரவு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் தொடர்ச்சியாகவே அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா தண்ணீரோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த தண்ணீரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணீர் உங்களுக்கு பதில் சொல்கிறத உங்களால் உணர முடியும். அறிவியல் பூர்வமாகவும் இது நிறைய விஷயங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரிடம் உங்களது குறைகளை சொல்லிட்டு அந்த நீரை கொண்டுட்டு போய் காற்று, அடுத்தது பஞ்சபூதங்களில் ஒன்று காற்று, அந்த காற்றுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கடியில் கொண்டு போய் அந்த தண்ணியை ஊற்றுறதுனால இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் உங்கள் தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி ஆகுங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க.
கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.